எக்ஸாம்பிள் ஆ. நான் ஒருத்தவங்கள வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு அம்மா பார்த்தேன். ஓகே. ஏஜ்டு பீப்பிள் அந்த அம்மா வந்து ஒரு வயசானவங்க. ம். நிஜமா ஒரு வண்டி கடை தான் வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து இட்லி, தோசை, பொங்கல் தான். ஆனா அவ்ளோ கூட்டம் வரும். நான் அப்போ ஒரு வாட்டி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ம். விசாரிச்சேன். ஆ ஏன்னா அவங்க கிட்ட அந்த டேஸ்ட் மாறாத குவாலிட்டியா குடுப்பாங்க. ம். தண்ணிலாம் ஊத்த மாட்டாங்க சாம்பார்ல. அந்த மாதிரி அவங்க சொல்லி ஓகே. பக்கத்திலேயே 2 நெறைய கடை இருந்தாலும், அந்த பாட்டி கிட்ட தான் நெறைய பேர் போயிட்டுருந்தாங்க. ம். அந்த அம்மாவுடைய அவங்க கிட்ட நான் பேசம்போது, அவங்க கிட்ட நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்டின்னா, டெய்லி எவ்வளோ இதுவானாலும் ₹100 தனியா பாக்ஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்களாம். ஓகே. எவ்ளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் தனி ம். அந்த ₹100 ஓவர் த பீரியட் வந்து கூட்டம் நெறைய ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது சேர்லாம் போட இடம் இல்ல. அவங்களுக்கு ம். டிமாண்ட் ஆகும்போது, கடனே இல்லாம அவங்க ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அவங்க ஓகே. சொன்னாங்க, "நான் இந்த வாடகைக்கு எடுக்கிறதுக்கான காரணம் வந்து நான் எதுவுமே கடன் வாங்காம சேர்த்து வச்சது." இன்னைக்கு ம். அவங்களுக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. பட் அந்த விஷயத்த எத்தன பேர் பண்ணியிருக்க முடியும்? ம். அப்ப அவங்க கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ம். கடன் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆமா. அப்படின்றது இன்னைக்கு அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னும்போது, இதெல்லாம் வந்து பெர்சனல் குவாலிட்டி அண்ட் டிசிப்ளின்.